ஆபிரகாம் விழுந்து தன் கர்த்தருக்கு முன்பாக நிற்க இடத்திற்கு போய், அப்போ ஆபிரகாம் எந்த இடத்துக்கு போறாரு? எந்த இடத்துல? ஆபிரகாம் விழுந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று இடத்திற்கு போய், அந்த இடத்துக்கு கரெக்டா போறாரு. அப்ப எப்படி போறாரு? அந்த ஆயத்தமாகி எழுந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று இடத்துக்கு போய், எந்த இடத்துக்கு போறாரு? சோதேம் என்ற இடத்துல. அந்த கோத்து எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாரு, அந்த இடத்தெல்லாம் ஒரு பார்க்கறதுக்காக நின்று அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக அவர் போறார். ஆனா லோத்து மனைவி ஒப்புக்குனா மாறிட்டார். ஆனால் லோத்தோடு இருந்து யாரு? 2 பெண் பிள்ளைகள். அவ்வளோ மனசு கஷ்டத்தினால அவர் அதிகாரம் என்ன பண்றாரு? ஆபிரகாம் விழுந்து அந்த நீடித்த காலத்தில் ஆபிரகாம் விழுந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அப்போ நாமும் கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாமை போல மற்றவர்களுக்காக ஜெபிக்க, உதவி செய்ய எழுந்து நிற்கணும், ஆண்டவருக்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஆபிரகாம் போல கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணணும்? அவன் சன்னிதானத்துல காத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? அடுத்தவங்களுக்காக நீ ஜெபிக்கும் போது அவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டு என்ன செய்யறாரு? விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். பாருங்க, ஆபிரகாம் வந்து வெளியேற்ற காலத்துல நேரத்துல வந்து எழுந்து நின்றாரு ஆண்டவருக்கு முன்னதாக. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டன. ஈசாக்கு என்ன நடக்கிறோம்? மேரேஜ் நடக்கிறோம் இல்லை, வயசாகுது. அதனால எலியாசரை அனுப்பி அங்க ரெபேக்கால கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க? ஒட்டகங்க மேல கொண்டு வராங்க. இவர் என்ன பண்ணாரு? சாயங்கால நேரத்துல தியானம் பண்ண கடந்து போறாரு. அவர் ஆபிரகாம் வெளியேற்ற காலத்துல தேவனுக்கு முன்பாக நிற்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? சாயங்கால நேரத்துல தியானம் பண்ண கடந்து போறாரு. அப்போ அவர் என்ன பார்க்கிறாருன்னா ஒட்டகங்களை பார்க்கிறாரு. அந்த ஒட்டகங்கள் மேல யார் ஏறி வராங்க? ரெபேக்கா. அப்போ யார் இவர் என்று ரெபேக்கா கேட்கும் போது எலியாஸ் கிட்ட, இவர் தான் என் எஜமா சொன்ன உடனே உடனே இறங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அப்போ தன்னுடைய ஈசாக் தன் மனைவியாக அன்பாக சேர்த்து கொண்டு தன் தாய் மரித்தனால துக்கமெல்லாம் போயிடுச்சு ரெபேக்கா வந்து. ஆனா அப்படியாக சாயங்கால வேலையில அவர் தியானம் பண்ண கடந்து போனாங்க. சாயங்காலம் தானே, அது என்ன சில நேரங்கள் சாயங்கால நேரத்தில் என்ன இருக்கும்? எல்லாரும் சமைக்கணுமா, டீ கடிக்கணுமா இப்படி சொல்லுவாங்கல்ல சில பேர், டைம் பாஸ் பண்ணுறது. ஆனால் சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண போகும்போது அவருக்கு ஏற்ற துணை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உண்டாக்குறாரு ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கு வயதாயிடுச்சு நீங்க சொல்லிட்டு அப்படியே விட்டு விட்டாங்களா? ஆபிரகாம் எலியாசரை அனுப்புறார், போய் பெண்ணை கொண்டு வா, பெண்ணை தேடி கொண்டு வா. அப்படியாக தேவன் ஈசாக்குக்கு அந்த நேரத்தில் அந்த சாயங்கால வேலையில ஆண்டவரை பார்க்கிறதுக்கு ஒரு ஒட்டகங்களை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ரெபேக்காளை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் என்ன பண்ணாரு? தியானம் பண்ணாருன்னு வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 32:26. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். இல்லம்மா, 24ஆவது வசனம். 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். சொல்றது யாரு? யாக்கோபு. யாக்கோபு சொல்றாரு, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். பாருங்க, எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த ஆண்டவர் பாதத்துல அதிகாலையில எழுந்து ஜெபிச்சு யாக்கோபு போராடி மனுஷனோட போராடி ஜெபிக்கிறாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாரு. அது அதிகாலை ஜெபம் மிக தேவை. முடிஞ்சா முட்டி போட்டு ஜெபிக்கணும், முடியலையா உட்கார்ந்து ஜெபிக்கணும், இல்லை ஆண்டவர்களை தியானம் பண்ணணும், ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கணும். கொஞ்ச நேரம் நீ காத்திருந்தாலே போதும், உன்னுடைய பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவரே வந்து பிளஸ் பண்ணிட்டு போயிடுவோம். உனக்கே தெரியாது. அவர் தலைமையில கை வச்சுட்டு
கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இந்த யாக்கோபு என்ன பண்ணாரு? நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை போகவிடேன். அப்படின்னா ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொண்டு நாம் ஜெபிக்கிற ஆண்டவரை என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆண்டவரை பிரச்சனை ஆண்டவரை நீக்கி போட ஆண்டவரே, ஆண்டவர் என் பலவீனத்தை எடுத்து போட ஆண்டவரே, எனக்கு நீ துணையாரு, எனக்கு பக்கம் பெறனாரு, எனக்கு பாதுகாப்பாரு, உண்மை தவிர வேறு யாரும் இல்லப்பா, உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், நீ எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று நீ போராடி போராடி ஜெபிக்கும் போது, யாக்கோபு எப்படி போராடி ஜெபிச்சாரோ அவ்விதமா நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்ய? ஆசீர்வதித்தவரையே உண்மை போக விடேன். ஆண்டவரா யாக்கோபு தேவன் கர்த்தர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்து தான் கடந்து போனார். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தாவீது ஜெபம் பண்ணி பார்க்கிறோம். சங்கீதம் 55:17. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஒருவேளை ஜெபம் பண்ணாரா? அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவர் தியானம் பண்ணார். அப்போ ஆண்டு ஜெபம், அவர் என் சத்தத்தை கேட்பார். உறுதியா சொல்றாரு. நாம் ஜெபிக்கும் போது நம் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனா இருக்கிறாரு, நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறாரு, உதவி செய்யற தேவனா இருக்கிறாரு, ஆண்டவர் ஆன்சர் கொடுக்கிற, ஆண்டவர் எல்லாருக்கும் பதில் தருகிற தேவனா இருக்கிற. அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். அப்படிப்பட்ட தேவனை பற்றி என்ன சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும். ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருமா, நிச்சயமா உதவி செய்வாரு, நம்புமா, விசுவாசிமா, உனக்கு செய்வார் என்று சொல்லணும். நமக்குள்ளேயே அந்த விசுவாசம் இல்லை, நமக்குள்ளேயே நம்பிக்கை இல்லைன்னா பிரச்சனை. நாம் அடுத்தவங்க சொல்லுவதாக நம்ம காணப்படும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். அதான் தேவ சொல்ற, அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். விடுறாரா? அவரு எத்தனை முறை ஜெபிக்கிறவர்? அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? சத்தத்தை கேட்பாரு. சத்தத்தை கேட்காம அமைதியா போயிடுறா இல்லையே. சத்தத்தை கேட்டு உனக்கு என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு ஆண்டவர் பதில் தர தேவனா இருக்கிறாரு. தானியேல் எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? பலகணிகளை திறந்து 3 முறை ஜெபம் பண்ணாரு. 3 முறை ஜெபம் பண்ணாரு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் நான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். எத்தனை முறை? 3 வேளை. எருசலேமுக்கு நேராக பலிபீடம் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை இல்ல 3 வேளை. இது அந்தி சந்தி மத்தியான வேலையில தாவீது ஜெபிக்கிறாரு. இந்த நேரத்துல இன்னும் என்ன பண்ணு? ராஜா கலியு ராஜாவை தான் வணங்கணும். அப்படி நீங்க வணங்கலன்னா என்ன பண்ணோம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு பேப்பர் எழுதி வந்து கையெழுத்து போட்டாங்க. வணங்கலன்னா சிவகேபில போடணும். ஏன்னா தானியேல் மேல எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் என்று அவர்கள் தேசாதிபதிகள் நினைத்ததுனால அவர்கள் செய்த ஒரு தீர்மானம். எந்த கேபியில போடுறாங்க? சிங்க கேபியில். இவ்வளவு பயங்கரம் இல்லை. ஆனா அந்த நேரத்துல இந்த பேப்பரையும் பத்திரத்தையும் பார்த்து கையெழுத்து போட்ட கலியு ராஜா கையெழுத்தையும் பார்த்து அவர் எப்பொழுது போல வழக்கமாக ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறதுக்கு பலகணி வழியாக எருசலேமுக்கு நேராக பலகணி வழியாக தேவனை நோக்கி ஜெபிக்க கடந்து போனார். அது எப்படி ஜெபம் பண்ணாரு? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். நாட்கள் ஜெபம் பண்ணும்போது என் சிகத்தை வீடு போட்டுருவாங்க, சரி இன்னைக்கு ஜெபம் பண்ணாம விட்டுடலாமே அப்படின்னு சில நேரங்கள் மனசுல நினைக்கிறது இல்லை, ஒரு பயம் வரலாம். ஆனா சிங்க கெவியில போடுதும் சொல்லி பத்திரத்தை கையெழுத்து போட்டப்பட்டாலும் கலியு ராஜா ஓகே சொல்லி அவர் கொடுத்தாலும், ஆனா சிங்க கெபியில போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு நாளைக்கு
மூன்று வேளையில் அவர் ஜெபம் பண்ணார். ஆனால் எவ்வளவு பெரிய அற்புதம்! சிங்கக்கெபியில போட்டாலும் ஆண்டவர் அவருக்கு தப்பி வைக்க வல்லவரா இருந்தார். அந்த பெரிய அற்புதம் செய்தாரா இல்லையா? சிங்கங்கள் வாய்களாம் மூடி போட்டார். ஆனா ரவி ராஜாவுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. ஐயோ தெரியாம கையெழுத்து போட்டனே. இந்த மாதிரி மனுஷங்கள் எல்லாம் 30 நாள், அது ஒரு நாள் இல்லை, 30 நாள் வணங்கவே கூடாதான் எதையும். அவரை மாத்திரம் வணங்கணும். அவர் பயந்தாரா? என் ஏசப்பா தான் என்னை கொண்டு வந்தார் இந்த இடத்துக்கு. என் ஏசப்பா தான் என்னை எல்லாருக்கும் அதிபதியா வைத்தாரு. எல்லாம் என் தேவனாலதான் வந்தது. அவரை நான் மறக்க முடியுமா? எப்பொழுது போல எரிசுக்கு நேராக பலகங்கள் திறந்த வழியாகவே ஜெபம் பண்ணாரு. அந்த வழியாக வந்து எட்டி பார்க்கறாங்க. என்ன பண்றது பார்க்கலாம் ஜெபிக்கிறார். நல்ல சான்ஸ் கிடைச்சது. போன உடனே தருகிறார் சொல்லுங்க. ஆனா அவருக்கு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? ஓஹோ ஐயோ கலக்கம் உண்டாயிடுச்சு. சரி என்ன பண்றது? நீ சொன்னதுதான் அது மீற முடியாது. சொல்லுங்க. சிங்கக்கேவியில போடும்போது அவர் எவ்வளவு பயத்தோடு நடுங்கிட்டார். ராஜாவுக்கு தூக்கமே கிடையாது. ஆகாரம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் போதும் அதுவும் கிடையாது. எத்தனையோ காரியங்கள் நடக்கும். எதுவுமே அவர் எடுத்துக்கல. காரணம் பயம் நடிச்சு. எனக்கு எவ்வளவு உதவி செய்தவர், எனக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணவர், இவரை சிங்கக்கேவியில போட்டாங்களே என்ன ஆயிடுச்சோ, அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சோ பயந்து நடந்தனாரு. ஆனா தானியேல தேவன் என்ன பண்ணாரு? கப்பிட்ட வல்லவராயிருந்து சிங்கங்கள் மத்தியில சிங்கங்களை வாயில கட்டி போட்டார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு பிரச்சனை கொடுக்குற யாரா இருந்தாங்களோ அந்த வாயில கட்டி போடுவது. நீ சிங்கங்கள் போல பேசுறாங்களே, பிரச்சனை வருதேன்னு சொல்லி ஒருவேளை நீ கஷ்டப்படலாம். ஆனா ஆண்டவர் சன்னிதானத்தில் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த அமைதியில் உண்டாக்குவாரு. அவங்களும் ரட்சிப்பாரு, அமைதியிலும் உண்டாக்குவாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்ம சிங்கக்கேவியில போல இருக்கிற பிரச்சனை இருந்தாலும், சிங்கத்தை போல பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நடத்துவார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அமைதியா இருப்பாரு நினைக்காதீங்க. அவர் எழுந்தா ஒண்ணு நடக்காது. அதனால அமைதியா பார்த்துட்டே இருப்பார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய ஜெப சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். அவர் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு தானியேலுக்கு ஒரு நாளைக்கு 3 முறை அவர் ஜெபித்தாருன்னு சொன்னா, ஜெபத்தை தேவன் கேட்டு சிங்கங்கள் வாயில முதலே அவர் ஜெபித்து கடந்து போனார் சிங்கக்கேவியில். அதனால்தான் தேவன் என்ன பண்ணாரு? சிங்கங்கள் வாயில மூடிப்போம். ஒருவேளை ஜெபம் பண்ணாம அப்படியே உட்கார்ந்து ஐயோ என்ன சிங்கக்கேவியில போட போறாங்க, நான் என்ன பண்றது என்று கவலை பிரச்சனை அப்படியே வந்துனே இருந்தாங்க. அப்ப என்ன ஆயிருக்கும்? கஷ்டம் வந்தது. ஆனால் அவர் முதலே ஆயத்தமாகி அது ஜெபிச்சு கடந்து போனதுனால சிங்கங்கள் ஒரு பூனைகள் போல ஆயிடுச்சு. இது ஆயிடுச்சே இல்லையா? அமைதியா அதுவும் அந்த அவர் பக்கத்துல வந்து பட்டது. அவருக்கு என்ன ஆச்சு? தலைகாணி கூட வந்தது. அப்படியே சாஞ்சி படுத்துருப்பாரோ நம்ம எனக்கு கேரண்டர் நிறைய காரணம் பார்த்து. ஆனா அவருக்கு ரொம்ப அமைதியா அவர் ஜெபம் பண்ணுறது. அதுவும் ஒட்டி போட்டு ஜெபிக்கிற மாதிரி அங்கேயே அவர் பாதல சுற்றி உட்கார்ந்து ஜெபம் பண்ற மாதிரி போனோம். அதனால நம்ம வீட்டு மிருகங்களுக்கு கூட என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். ஜெபிக்கிறோம், சத்தம் போடக்கூடாது. ஜெபம் பண்றான், சத்தம் போடக்கூடாது. அப்படியே அப்படியே உட்காந்து பாட்டு பாடுறாங்க. ஜெபம் பண்ணுறா என்ன பண்றது? ரொம்ப பண்றது. சரி நீ என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி யாரா வந்தாங்க. இது அங்குள் ஆண்டி சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்து அப்படி அங்குள் ஆண்டிங்களா? அப்போ நம்ம ஒன்றும் பண்ண சொல்லக்கூடாது. சத்தம் அமைதி அவர் அறையில் போய் அவர் போய் பார்த்துருவோம். அதனால எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? சொல்லி கொடுக்கணும். சிங்கத்தின் வாயை மூடி போட்டாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? யார் நமக்கு பிரச்சனை உண்டாக்குறீங்களோ அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அமைதிப்படுத்துற தேவனாக இருக்கிறார். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் 11:24. எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். ஜெபிக்கிறோம், ஆனா இது நடக்குமா என்று நீங்க நினைக்காது. கண்டிப்பா நடக்கும் என்று என்ன சொல்றாரு ஆண்டவர்? விசுவாசிகள் என்று சொல்றாரு. அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது
அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அதனால எதை கேட்டாலும் எதை ஜெபம் பண்ணாலும் இது எனக்கு நடக்கும், எனக்கு ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. சில நேரத்தில் விசுவாசம் நமக்கு என்ன பண்ணுது? குறையாக காணப்படும். இது நடக்குமா? நடக்காது. இது எப்படி நடக்கும்? நம்மளே கேள்வி கேட்டு அவருக்கே கேள்வி சொல்லுவோம். ஆனா தேவன் பாதத்துல ஆண்டவர் கர்த்தர் எனக்கு நடத்துவாரு, எனக்கு இதை செய்வாரு என்று ஆண்டவர் பாதத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவன் சொல்றாரு. அதனால நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். கடைசியாக மத்தேயு அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 26:36 வசனத்தை வாசிக்கலாம். 26:36 ஆமா 26 26ஆம் அதிகாரம் 36 அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டாடுகிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவாலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியில் இந்த வாசனம் சொல்லுது, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். சில நேரம் நமக்கும் வியாகுலம், துக்கம், வேதனை, பிரச்சனை, கண்ணீர், வருத்தம் எல்லாம் கூடிக்கொண்டே வரும். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவரே பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கிட்டார். இதெல்லாம் ஆரம்பம் ஆகும். ஆனா கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் போது 12 சீஷர்ல 3 சீஷர் தான் அழைத்து கொண்டு போறாரு. அவர் தான் என்ன பண்றாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இங்க உட்கார்ந்து இருங்க, நான் ஜெபிச்சுட்டு வரேன் கடந்து போறேன். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டாடுகிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். என்ன பண்றாரு? 3 பேர் அழைத்து கொண்டு போய் அவங்க உட்கார வச்சு இங்கே இருன்னு சொல்றாரு. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் கடந்து போனார். அதை சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்றாங்க. ஆனா எவ்வளவு பேர் விழித்திருந்து ஜெபம் பண்ண பார்த்துங்க. ஆனா இங்க தன் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆகப்படுது. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனாலும் ஆண்டவரே, அப்ப என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஆண்டவர் சித்தத்தை நோக்கி ஜெபிக்கிறது. அப்ப தேவ சித்தத்துக்கு என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு சித்தத்துக்கு சில நேரங்கள் ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். நம்ம விருப்பம்தான், நம்ம இஷ்டம்தான். நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க போகலாமா வேண்டாமா ஜெபிக்கணும். நீ மார்க்கெட்டுக்கு போனாலும் ஜெபம் பண்ணி போகணும். சும்மா பயத்துக்கு தலைவரோட ஓட விடாது. எங்க உள்ளம் அதை ஓடிடுவோம், ஓடும். சீக்கிரமா போகும். எங்களை விடுங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால ஜெபம் பண்ணி நிதானமா போகணும். அப்ப நம்ம ஜெப சத்தத்தை ஆண்டவரை
கேட்டு நம்மளை பத்திரமா கொண்டு வர. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ஜபம் தான், பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா இல்லையா? ஆனா தேவனை என்ன செஞ்சாரு? முகம் குப்புறமா விழுந்து என்ன பண்றாரு? ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே பிதாவே, உங்களுடைய சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்க போடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உன் சித்தப்படி அது கடவுது என்று சொல்லி அவர் வராரு. அடுத்த 4வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா? ஆண்டவர் ஜெபிச்சுட்டு வந்த பிறகு பார்க்கிறாரு, எல்லா சீஷர்களும் ரொம்ப கவலை, அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. உண்மையில இவர் சொல்றாரு. ஆனால் அவர் ஆண்டு பாதத்துல என்ன பண்றாரு? முகம் குப்புறமா விழுந்து ஜெபம் பண்ணி வந்து பார்த்தா எல்லா சீஷர்களும் தூங்குவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது நீங்க எனக்காக நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அவர் விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்றாருன்னா 1 மணி நேரமாவது. அப்ப ஆண்டவர் பாதத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கணுமா? 1 மணி நேரம் ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது அடுத்த வசனமா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வரும், ஆனா சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியல, நாளைக்கு திடீர்னு ஆபத்து வருது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்காக, நம்ம குடும்பத்துக்காக, எல்லா நேரத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. மாம்சம் ஆவேசம், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சம் என்ன பண்ணுது? பலவீனம். ஆனா ஆவி உற்சாகம். ஜெபம் பண்ணு ஆண்டுக்கு தேவைகள் ஜெபம் பண்ணி ஆவி நம்மளை உற்சாகப்படுத்தும். ஆனா மாம்சம் நம்மளை பலவீனப்படுத்தும். ஆனா அதையும் மேற்கொள்ள கர்த்தர் என்ன செய்வாரு? தேவன் நமக்கு சக்தியை கொடுப்பாரு. 42 அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாது. உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், முதல் முறை ஜெபிச்சுட்டு வந்துட்டாரு, மறுபடியும் 2ஆம் முறை ஜெபிக்கிறாரு. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அதுவும் ஆண்டு சித்தத்துக்கே ஒப்பு கொடுத்து தேவன் ஜெபிக்கிறார். அடுத்த வசனம், அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். திரும்ப வந்து பாக்குறாரு, சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க? தூக்க மயக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்களை விட்டு மறுபடியும் என்ன பண்றாரு? 3ஆம் தடவை 2ஆம் முறை ஜெபம் பண்ணாரு, 3ஆம் முறை ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, அர்த்தம் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றாரு. மறுபடியும் அவர்கள் விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணுவதை பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகள் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. வேலை வந்தது. எவ்வளவுதான் 3 முறை ஜெபம் பண்ணாரு, முடிஞ்சிடுச்சு. இனி நேரம் கிடையாது. இப்போ என்ன பண்ணாரு? பாவிகள் கைகளை ஒப்பு வைக்கிற நேரம் வந்துடுச்சு சொல்லி அவர்களை என்ன பண்ணாரு? இனி எழுக்கிறாரு. ஆனால் யார் காட்டி கொடுக்குறாங்களோ 12 சீஷர்கள், ஒரு சீஷன் யாரு? யூதாஸ். என்னனே என்று சொல்றாரு. எப்படி காட்டி கொடுத்தாரு? முத்தத்தினால காட்டி கொடுத்தாரு. இல்ல எல்லாரும் பயங்கரம். ஆனா அவங்களுடைய மரணம் எப்படியா போயிடுச்சு பாத்தீங்களா? சீஷர்களோட இருந்து அவரோட இருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா பணம் வசூல் பண்ணி எல்லாமே பண்ணி கடைசியில் அவனுடைய நேரம் அவனுடைய எப்படி பயங்கரம் இல்லை. 12 சீஷன்ல ஒருவன் இப்படியா ஆயிட்டான்னு சொன்னா இப்போ நம்ம கூட ஜாகிரதையாக இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால 12 சீஷன் நம்ம எப்படி பண்ணா எப்படி பயங்கரமாக மறித்தான். அதனால நாமளும் ஜாகிரதையாக இருக்கணும். சீஷர்ல ஒரு சீஷனை பிசாசி எப்படியாக தள்ளிட்டு போல நம்மளோட குடும்பத்தை நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும்?
கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணாரு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. சிலுவை அறையணும், வேற வழி கிடையாது. அது ஒரு சாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, குட் ஃப்ரைடேல என்ன பண்றோம்? ஆண்டவருடைய வார்த்தைகள் 7 வார்த்தை பிள்ளைகள் பேசுறாங்க, சிலுவையை தியானத்துக்கு பேசுறாங்க. எனக்கு எல்லாருக்கும் தெரியும். சிலுவையில பேசுறது என்ன வார்த்தை சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, அன்பு, 4வது ஏழனை கைவிட்டு என்று சொல்றாங்க, 5வது லாபம் என்று தவிர்ப்பு, 6வது முடிந்தது. எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாம் ஜெயித்து எல்லாம் முடிச்சுட்டேன். என்ன பண்ணாரு? உலகத்துல என்னென்ன செய்யணுமோ, யாரெல்லாம் சுகமாக்கணுமோ எல்லாரையும் சுகமாக்கினாரு. எல்லாரும் ரட்சிப்புகள் கொண்டு வந்தாரு. எல்லாரும் தேவராஜ்யத்துல சேர்த்தாரு. எல்லாரும் மனம் திரும்பபடி செய்தாரு. எல்லாம் சேர்ந்தாலே முடிந்தது என்று சொன்னாரு. கடைசி வார்த்தை என்ன சொன்னாரு? பிதாவின் சித்தத்துல தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அருமையா இருக்குல்ல? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ எல்லாம் செய்து கர்த்தர் இடத்துல நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா நடந்து ஆண்டவர் பாதத்துல ஆவியை நம்ம ஒப்பு கொடுக்கிற நல்லதே. இன்னைக்கு 96 வயசு வரைக்கும் அம்மா இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறதே தலைமாடு. 96 வயசு. அவங்க பந்தி வாங்க முடியல. ஆண்டவரே எனக்கு பந்தி வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. தலைமாட்டுல வந்து தேவன் தெரியல, தேவ தூதம் தெரியல. ஒரு பிளேட்ல திராட்சரசம் அப்பா எடுத்துன்னு இதை எடுத்துக்கோ தூக்கத்திலே எழுந்து பார்த்து கனவுதான் எடுத்து பார்த்தா அவங்க எதை கேட்டாங்களோ அந்த இடத்துல அந்த திராட்சரசமும் வந்தது, அப்பமும் வந்தது, தேவ தூதனும் வந்து நின்று அவங்க கொடுத்தது. யாருக்கு? 96 வயசு. அப்ப அவங்க சத்தத்தை கேட்கலையா? அவங்க மன வேதனை என்னன்னா, ஆலயத்துக்கு போக முடியலப்பா, எனக்கு பந்தி எடுக்க முடியலையே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்கன்னா, அம்மா இது யாச்சனால நம்ப மாட்டாங்கம்மா, நீ சொன்னா நம்ப உறுதித்தமா சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த பிளேட்ல தலையாண்ட வந்து அந்த பந்தியை பிளேட் வச்சு அதுல பக்கத்தை வச்சு எடுத்து குசி எடுத்துக்கோன்னு சொல்ல ஆண்டவர் சத்தம் கேட்குது. அப்ப எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருக்குறாங்க. எடுத்த பிறகு இந்த தரிசனம் எனக்கு வந்தது, அம்மா அட்லீஸ்ட் தரிசனத்தெல்லாம் நான் எடுத்துக்கொண்டேம்மா, போதும்மான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போறாங்க வசதி போய் எப்படியோ கஷ்டப்பட்டு போறாங்க. 90 வயசு இட்டும் போதுக்கு ரொம்ப கஷ்டம் தானே. ஆனா ஆண்டவர் தரிசனத்துல அவங்களுக்கு கொடுத்து அவங்களை பலப்படுத்துறாரு. ஆனா தேவன் நமக்காக 3 முறை ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே சித்தமானா பார்க்க நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உன் சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண. எது நடந்தாலும் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது, தேவ சித்தத்தை கேட்டு நாம் ஜெபிக்கும் போது, தேவன் தான் அந்த காரியங்கள்லாம் அப்படி ஆண்டவர் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். கடைசியாக தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். தெசலோனிக்கர் 5:17. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எடுத்தாலும் நீ வேலை செய்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே எத்தனை ஸ்தோத்திரம் போட்டியோ அத்தனை ஸ்தோத்திரம் வாயில வந்து கொண்டே இருக்கட்டும். அதான் சொல்ற ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனால நாம ஸ்தோத்திரம் பண்ண ஜெபிக்க கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு நன்மை செய்வாரு. சிலுவையின் நாட்கள்ல சிலுவையின் தியானத்தை அதிகமாக நம்ம சிந்திக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்காக நீ பாடுபட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக சிலுவை சுமந்தீர். ஆண்டவரே அப்பா உமக்காக நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த இயேசு ரத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே ரத்தத்தை தாரும் ஆண்டவரே. மாசம் நம்ம வந்து ஏசப்பா ரத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அப்பத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆனா தினந்தோறும் ஆண்டவர் பாதத்துல ஏசப்பா ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரி, என்னை ஆயத்தமாக்க ஆண்டவரே. என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்தை ஆயத்தமாக்க ஆண்டவரே. என் ஜபத்தை கேளும் ஆண்டவரே, என் ஜப சத்தத்தை கேளும் ஆண்டவரே. என் ஜபத்தை தள்ளாதப்பா, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு பெரிய காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்த்து பேசுறாரு.
லவ் பண்ணி